ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மூக்கடலை பொட்டேட்டோ போட்ட ஒரு பீச் குருமா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 10 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியனை வதக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி ராஸ்பெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு ஏலக்காய் நான் இதில் போட மாட்டேன். நம்ம வந்து மூக்கடலை வேக வைக்கும் பொழுது அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியனும் நல்லா கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி அதிகம் சேர்க்கும் பொழுது தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி அதிகம் சேர்க்கும் பொழுது அது தக்காளியை வந்து நம்ம அப்படியே போடாமல் மிக்ஸி ஜாரில் வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். குக்கரில் ஓவர் நைட்டில் ஊற வச்ச மூக்கடையை வந்து 2 ஏலக்காய் பட்டெல்லாம் போட்டு விசில் வச்சு எடுத்து நம்ம இந்த ஆனியனோட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் பொழுது இதோட மசாலாவும் சேர்த்துக்கலாம். நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வதக்கும் பொழுது மூக்கடலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதோட தக்காளியை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக வச்சுருப்போம். வதக்க வேணாம் தக்காளியை. இதோட சேர்த்து நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் வந்து 2 வேளைக்கு நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மதியமாக யோசித்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். சைடிஷ் வந்து நம்ம அப்பளம், மாம்பழம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஃபைன் பேஸ்டெல்லாம் வேணாம், கொஞ்சம் கொரனே நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதோட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்தா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிட்டு இதோட வந்து உப்பையும் போட்டுக்கோங்க. உப்பு போடும் பொழுது அந்த உப்பெல்லாம் இதில் சாரும். இதில் ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட வேண்டாம். அரை உப்பு போட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா வேகட்டும். அந்த மசாலாஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா அரைச்சிக்குவோம். நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ஆனியன், அப்புறம் அந்த மசாலாவோட வந்து நம்ம 2 பத்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச மூக்கடையிலே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அதையும் போட்டு அரைக்கும் பொழுது குழம்பு நல்லா திக்னஸ் வரும். ஹோட்டலெலாம் இந்த ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட முந்திரி சேர்த்துக்கோங்க. 2 பத்து தேங்காய், நம்ம வேக வச்சுருக்க கொஞ்சம் மூக்கடலை, 1 கரண்டி மூக்கடலையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி நம்ம வந்து குக்கரில் இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மேலே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 2 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசியில் வந்து மெஷர்மெண்ட்டோட இட்லி எப்படி பண்ணுறது சாஃப்டாக அப்படின்னு போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இயரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு வந்து சப்பாத்தி எங்கள் வீட்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி பிணையும் பொழுது சப்பாத்தி சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.